بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எமது இந்த வளமையான வகுப்பிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்-40 அன்-நவவிய்யா என்ற ஹதீஸ் கிதாபை அடிப்படையாக கொண்டு அதன் தொகுப்பிலிருந்து அந்த ஹதீஸ்களை படித்து வருகின்றோம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்கவிருப்பது ஹதீஸ் இலக்கம் 5. குரூப்லேயும் அந்த ஹதீஸை ஷேர் பண்ணிக்கிறேன். அதோடு அதில் தமிழ் டிரான்ஸ்லேஷன்லையும் போட்டிருக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்கள். உண்மையிலே இந்த ஹதீஸ் இஸ்லாத்தின் முக்கியமான அடிப்படையை பற்றி ஒரு முக்கிய அடிப்படையை பற்றி பேசக்கூடிய இந்த ஹதீஸ். பொதுவாக ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம், இந்த இமாம் நவவி அவங்க இந்த கிதாபில் மெயினாக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. என்னதுக்கண்டா இஸ்லாத்தின் அடிப்படைகளை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ். இப்போ நாங்கள் அடிக்கடி இஸ்லாத்தின் அடிப்படைகளை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ்ன்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன இஸ்லாத்தின் அடிப்படைகளை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ்னால் என்ன? நாங்கள் அந்த வார்த்தை மூலம் என்னத்தை விளையும் கொள்கிறோம்? அடிப்படைகளை பற்றி பேசக்கூடியது என்ன? அதாவது ஹதீஸை பல வகையில் பிரிப்பாங்க இமாம்கள். அடிப்படையான விஷயங்களை பேசக்கூடியது, ஃபதாயில்களை சிறப்புகளை பற்றி பேசக்கூடியது, அஹ்லாக்குகளை பற்றி பேசக்கூடியது, வணக்க வழிபாடுகளை பற்றி பேசக்கூடியது, அகீதாவை பற்றி பேசக்கூடியது, இப்படி எக்கச்சக்கமான பிரிவுகளை ஹதீஸ்களை அதில் உள்ளடக்க வச்சு பிரிப்பாங்க. இந்த கிதாபில் இமாம் நவவி அங்கே அடிப்படையில்டா இஸ்லாம் என்றா என்ன, ஈமான் என்றா என்ன, நீயத்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு அடிப்படையான விஷயங்களை பற்றிய ஹதீஸ்களை தான் மெயினாக இதில் இமாம் நவவி அங்கே தோற்றிருக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்குற ஹதீஸ் முதலாவது நாங்கள் முதல் ஹதீஸாக இந்த கிதாபில் முதல் ஹதீஸாக எது இருந்துச்சு? முதல் ஹதீஸ் என்ன? நீயத்து. இன்னமல் அமாலு பின்னியாத். என்னது? செயல்கள் அனைத்தும் அந்த எண்ணங்களை கொண்டே தீர்மானிக்கப்படும் என்ற இந்த ஹதீஸ் எல்லா பாபிலையும் வருமென்று பார்த்தோம். அதே போல் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற ஹதீஸும் அதோடு சம்பந்தப்பட்டது. அமல்கள் எப்படி இருக்கணும்? இப்போ இமாம்கள் இந்த ரெண்டு ஹதீஸையும் ஒப்பிட்டு எப்படி சொல்லுவாங்கடா, இன்னமல் அமாலு பின்னியாத்துங்கிறது வாஹிர பாத்தினான அமல்கள், அதாவது உள்ளரங்கமான மறைமுகமான அமல்களை பற்றி பேசக்கூடியது. இந்த நாம் இன்று பார்க்க போகிற ஹதீஸ் வெளிப்படையான அமல்களை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ். அந்த ஹதீஸ் என்னென்னா, உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, قال صلى الله عليه وسلم من أحدث في أمرنا هذا ما ليس منه فهو رد. சின்ன ஹதீஸ் தான். ஹதீஸும் வஹி, அதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை தானே. இப்படியான சின்ன ஹதீஸ்களை நாங்கள் மனனம் விட்டுக்கொள்ளணும். இப்போ இமாங்கள் அந்த நாளில் இமாங்கள் லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மனனம் விட்டுருந்தாங்க. இப்போ இப்படி சின்ன ஹதீஸ்கள், இப்போ இன்னமல் அமாலு பின்னியாத் நிறைய பேருக்கு பாடம் தான். அதே போல் இப்படியான ஹதீஸ்களை அதில் கருத்தை விளங்கி மனனம் விட்டுக்கொள்வது நல்லது. நம்மளுக்கும் பிரயோசனம் தரும், நம்ம இன்னொரு ஆளுக்கு அதை கற்றுக் கொடுக்கறதுக்கும் வசதி அமையும். மன் அஹ்தத ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். நான் இந்த ஒவ்வொரு வார்த்தையாக அதில் கருத்தை சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு அதை மனனம் பண்ணுறதுக்கும் லேசாக இருக்கும், அதை விளையும் கொள்றதுக்கும் வசதியாக இருக்கும். மன்ண்டா என்ன? யார்? மன் யார்? அஹ்தஃப என்ன உருவாக்குறாரோ. ஹதஃபண்டா உங்களுக்கு தெரியும், ஹாதிஸ் என்று சொல்லுவோம். என்னதுக்கு? ஆக்சிடெண்ட். ஹதஸண்டா ஒரு விஷயம் நடந்த ஒரு விஷயம் நடந்தது என்ற ஹதீஸ். ஹாதிஸ்ண்டா ஆக்சிடெண்ட். நிறைய பேருக்கு தெரியும் தானே, ஹாதிஸ்ண்டா ஆக்சிடெண்ட். அதிலிருந்து வந்தது தான் அஹ்தத். அஃஅல வஸல்ல வார நேரம் அது ஹதஸண்டா நடந்தது, அஹ்தஸண்டா நடத்தினான், அதாவது உருவாக்கினான், உண்டாக்கினான்.
மன் அஹ்தஸ யார் ஒன்றை உருவாக்குகின்றாரோ, மன் அஹ்தஸ என்ன, யார் ஒரு ஒன்றை உருவாக்குகின்றாரோ, எதில், ஃபி இந்த விடயத்தில், ஃபீண்டா தெரியுமா உங்களுக்கு என்ன, ஃபில் குர்சி, ஜலச ஃபில் குர்சின்ற என்ன, கதிரையில் உட்கார்ந்தார். ஃபி அம்ரினா, அம்ரண்டா விடயம், அம்ரினா அண்டா எங்களுடைய விடயம், அதாவது இந்த விடயம், அம்ரண்டா விடயம் என்றும் சொல்லுவோம், கட்டளை என்றும் சொல்லுவோம். இந்த விடயத்தில், இந்த விடயம் என்ன, இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயம் என்று எதை குறிப்பிடுவாங்க, இந்த மார்க்க விடயம், அவங்க அனுப்பப்பட்டது என்ன, இந்த மார்க்கத்தை பூர்ணப்படுத்துறதுக்கு இல்லையா. அப்போ இந்த விடயத்தில், மார்க்கத்தில் யார் உருவாக்குறாரோ, எதை உருவாக்குறாரு, அம்ரினா ஹாதா, ஹாதாண்டா என்ன, இந்த விடயத்தில் யார் உருவாக்குறாரோ, எதை உருவாக்குறாரு, மா அண்டா ஒரு விடயத்தை, எதை உருவாக்குறாரு, மா ஒரு விடயத்தை உருவாக்குறாரோ, லேசண்டா இல்லாத, இல்லாத ஒரு விடயத்தை உருவாக்குகிறாரோ, மின்ஹு எதில் உருவாக்குறாரு, இந்த மார்க்கத்தில், அதாவது இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை இந்த மார்க்கமாக உருவாக்குறாரு. என்ன நடக்கும், ஃபஹுவ ரத்துன், அது என்ன, நிராகரிக்கப்பட்டது. அதாவது ஒருவர் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்குவாரே ஆனால், எப்படி இந்த மார்க்கமாக உருவாக்குவார்கள், இந்த மார்க்கத்தில் இல்லாத உருவாக்கலாம் யாரும், ஆனால் உருவாக்கினது இந்த மார்க்கம் என்று சொன்னால், இது மார்க்கம் என்று ஒன்றை உருவாக்கி சொன்னால் ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்பட்டது. அப்போ இதே செய்தியை அடுத்த முஸ்லீமில் வர ஒரு செய்தியில் இந்த செய்தி இந்த ஹதீஸ் முத்தஃபகுன் அலைஹி, புகாரி முஸ்லீம் 2 கிரந்தத்திலையும் பதியப்பட்டிருக்குது. அதே செய்தி, அதே அர்த்தத்தில் உள்ள இன்னொரு செய்தி முஸ்லீமில் வருது. எப்படின்னா, மன் அமில அமலன், அதே போல் மன் யார், அமில என்ன செய்கிறார், அமல்ன்றது செயல், அமில செய்கிறார், அமலன் ஒரு செயலை செய்கிறார், லைஸ் எப்படியான செயல் அது, லைஸ் என்றா இல்லாத, அலைஹி அந்த செயலுக்கு இல்லை, லைஸ் அலைஹி அம்ருனா என்ன, எங்களுடைய கட்டளை அல்லது எங்களுடைய விடயத்தில் இல்லாத ஒரு செயலை செய்கிறார், ஃபஹுவ ரத்துன், என்னது, அதுவும் அதே தான், என்னது, இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு விடயத்தை செய்கிறாருன்னா என்னது, அது நிராகரிக்கப்பட்டது. முதல்ல மார்க்கத்தில் ஒன்றை உருவாக்கினால், உருவாக்கி மார்க்கம் என்று சொன்னால் அது நிராகரிக்கப்பட்டது. அதை இன்னும் மேலும் விளக்கமாக என்ன சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு விடயத்தை செய்கிறாரோ அதுவும் நிராகரிக்கப்பட்டது என்று. இது ஒரு வணக்கம் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்குரிய நிபந்தனைகள் என்ன, இஹ்லாஸ் ஒன்று முதலாவது, இத்திபா ரெண்டாவது. இப்போ இஹ்லாஸ் என்ற சப்ஜெக்டு தான் இன்னமல் அமாலு பின்னியாத்துங்கிற முதல் ஹதீஸ் பேசிச்சு. என்ன, எண்ணத்தை கொண்டு தான் செயல்கள் தீர்மானிக்கப்படும். இந்த ஹதீஸ் எதை பேசுது, இத்திபா. நாம் அமலன்று ஒரு விஷயத்தை, இபாதத்தோடு ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி இருந்தால் அது என்ன இருக்கணும், மார்க்கத்தில் உள்ளதாக இருக்கணும், இல்லாததாக இருந்தால் அது நிராகரிக்கப்படக்கூடியது. இப்போ இதில் முதலாவது மன் அஹ்தத என்ன, நம்ம ஏற்கனவே சொன்னோம், இஹ்தர என்றாலும் ஒன்றை உருவாக்குறாரு, இப்தத ஷைஅன் அதாவது புதிதாக ஒன்றை உருவாக்குறாரு, ஃபித்தீன் இந்த மார்க்கத்தில். இதில் புதிதாக உருவாக்குற நேரம் இதில் நாடப்படுறது என்ன, இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு இப்போ இந்த ஃபோன் பாவிக்கிறோம், இதுவும் புதுசாக வந்தது தானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் இல்லாது. இப்போ இந்த ஃபோன் வீடியோ எடுக்கிறோம், இந்த மைக்கை பாவிக்கிறோம், வாகனம் இருக்குது, ஃப்ளைட், இப்படி இதெல்லாம் புதிதாக உண்டாக்கப்பட்டது தானே, புதுசாக உண்டாக்கப்பட்டது தானே, அதில் சந்தேகம் இல்லையே, அந்த நாளையில் இல்லாது புதுசாக இருந்தாலும். இப்போ இதுவும் இதில் சேருமாண்டா இல்லை. இப்போ அதை தான் என்ன சொன்னாங்க, ஃபி அம்ரினா ஹாதா, இந்த மார்க்கத்தில். அதே நேரம் இது மார்க்கம் என்று சொன்னால், இப்போ இதெல்லாம் நம்மளோட நடைமுறைக்கு தேவையானது, அது இதில் சேராது. அப்போ அஹ்தத்ங்கிற நேரம் இங்கே நாடப்படுறது மார்க்க விடயத்து. ஃபி அம்ரினா ஹாதா என்னது, ஃபி தீனில் இஸ்லாம், இந்த இஸ்லாம் மார்க்கத்தில்.
அதே நேரம் இப்போ ஒருவர் மார்க்கம் ஒன்றை சொன்னார்னா அது இபாதத்து இல்லையா? ஒருவர் மார்க்கம் ஒரு விடயத்தை சொன்னால் அது இபாதத்து. இபாதத்துண்டா எப்படி இருக்கணும்? இபாதத்துக்கு நிறைய விளக்கங்களை சொல்லிக்கிறாங்க. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவங்களோட ஒரு தாரிஃப், அதோட விளக்கம் என்னென்னா, அல் இபாதா, இபாதத் என்றால் இஸ்முன் ஜாமிஉன், ஒரு பரந்த உள்ளடக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எதை உள்ளடக்கூடியது? லிகுல்லி மா யுஹிப்புல்லாஹ், அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இபாதத். வ யர்தாஹு, அதே நேரம் அல்லாஹு தஆலா விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூட, யர்தல்லாஹ், அதாவது இறைவன் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை உள்ளடக்கிய வார்த்தை தான் அல் இபாதா. சரி, இந்த விடயங்கள் எதில் வருமெண்டா, மினல் அக்வால், என்ன, மொழிதல் மூலம், வார்த்தைகள் மூலம். அடுத்தது வல் அமால், செயல்கள் மூலம். அல் அமால் வாஹிரா வல் பாத்தினா, செயல்கள் மறைமுகமானதாகவும் இருக்கும், வெளிரங்கமானதாகவும் இருக்கும். இப்போ இபாதத்தண்டா வெளிரங்கமான மறைமுகமான செயல்கள், வார்த்தைகளிலிருந்து இறைவன் பொருந்தி கொள்ளக்கூடிய, விரும்பி பொருந்திக் கொள்ளக்கூடிய அனைத்தையும் உள்ளடக்கக்கூடியதான் இபாதா. தானே இபாதாண்டா? இறைவன் விரும்பக்கூடியது, அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, நமது வார்த்தைகள், அடுத்தது நமது செயல்கள், உள்ளரங்கமான வெளிரங்கமான அனைத்தையும் உள்ளடக்கக்கூடியதான் இபாதா. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க? மாலைச மின்ஹு, அதாவது இதில் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்குறாரு. இப்போ மார்க்கத்தில் இல்லாதன்னா என்ன? அது என்னத்தில், குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ சொல்லப்படாத விடயம், குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ சொல்லப்படாத ஒரு விடயத்தை உருவாக்குறாரு. அதுதான் ரத்துன். அடுத்தது ஃபஹுவ ரத்துன். ரத்துன் என்னென்ன? மர்தூதுன் அலா சாஹிபி, அதாவது அது நிராகரிக்கப்பட்டது, கெய்ர் மக்பூல் இத்துல்லா, அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போ ஒரு மனுஷன் அறியாமையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இபாதத் செய்கிறாரு. ஆனால் செய்யக்கூடிய இபாதத்துக்கு என்ன, பிதத்தான ஒரு இபாதத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. இப்போ வாழ்நாள் பூரா அந்த செஞ்ச இபாதத்து என்னவாகும்? அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இஸ்லாத்தில் அதுக்கு ஒரு அடிப்படை இல்லாத ஒரு விஷயத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அதில் முடிவு என்ன கடைசியில்? அதால் அவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்க போகல இல்லையா? இதை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறாங்கன்னா, குல், நபியே நீங்கள் கூறுங்கள், ஹல் நுனப்பிக்கும் பில் அக்ஸரீன அமாலா, செயல்களில் அமல்கள் செய்து நஷ்டமடையக்கூடியவர்களை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபியே நீர் கூறுவீராக. அல்லதீன வல்ல சஅயும் ஃபில் ஹயாத்தி துன்யா, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வீணாகிவிட்டன. ஏனென்னா வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்ஆ, அவங்க என்ன நினைச்சு கொண்டிருந்தாங்கண்டா, நாங்கள் நல்லதைத்தான் செய்கிறோம், நாங்கள் நல்ல விடயத்தான் செய்கிறோம் என்று நினைச்சு கொண்டிருந்தாங்க. இதன் மூலம் அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்க்கிறோம் என்று நினைச்சு கொண்டிருந்தாங்க. ஆனால் அவங்க செஞ்சது என்ன? ஒரு அடிப்படை இல்லாத, நினைச்சாங்க நல்லதுண்டு, ஆனால் அதுக்கு ஒரு அடிப்படை இல்லாது, ஆகவே அந்த அவங்களுடைய செயல்கள் அனைத்தும் வீணாகி விட்டது. இப்போ இதை இந்த பிதத் என்று சொல்கிற இடம், அதாவது மார்க்கத்தில் புதிதாக உண்டப்பட்டது, அந்த விடயங்கள் உள்ளது இதில் உள்ளடங்கும். அடுத்தது பிதஅத்தண்டா என்ன? புதிதாக உண்டாக்கப்பட்டது பிதஅத் இல்லையா? பிதஅத்தண்டா என்ன? பிதஅத்தண்டா அதுக்குரிய வரைவிலக்கணம் என்னண்டா, குல்லுமா அஹ்தத ஃபித்தீன் பிஸ் கஸ்து தகர்ருப் இலல்லாஹ், அதாவது இந்த மார்க்கத்தில் உருவாக்கப்பட்ட எல்லாம் அதன் மூலம் என்ன நாடப்பட்டுச்சென்றா தகர்ருப் இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவது தான் அதன் மூலம் நாடப்படுது. இப்போ ஒரு ஆள் ஒரு இபாதத்தை உருவாக்குறாரு, ஒரு அமலை செய்கிறாரு, அதன் மூலம் என்னத்தை நாடுறாரு? இறைவனுடைய நெருக்கத்தை படரும் நாடுறாரு. ஆனால் அதே நேரம் வலைசலஹு தலீல் சஹீஹ், அதற்கு ஆதாரபூர்வமான எந்த சஹீஹான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. மினல் குர்ஆன் ஒரு சுன்னா, குர்ஆன்லேயோ சுன்னாவிலேயோ அதற்கு ஆதாரம் இல்லாத ஒரு விடயத்தை செய்து
அதன் மூலம் இறைவனுடைய நெருக்கத்தை ஒருவர் வேண்டுகிறார் என்றால் அதுதான் பிதாத். இதுதான் பிதா ஷர்இய்யா, மார்க்கத்தில் பிதாத்துன்னு சொல்லப்படும். இது பல வகையில் அமையும். முதலாவது என்ன, புதிதாக ஒரு 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 விடயத்தை புதிதாக உண்டாக்குறது. உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்குறோம், இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, தொழுகையை இல்லாத ஒரு தொழுகையை உருவாக்குறாரு. இப்போ நம்ம பார்க்க இந்த நோம்பில் தொழுவாங்க, என்னது தஸ்பீஹ் தொழுக இல்லையா, இது மாதிரி ஏதாவது புதிதாக ஒரு தொழுகையை உருவாக்குறாரு. என்ன நடக்கும்? அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? இப்போ இன்னொரு ஆள் நோன்பு நோக்கிறார், என்ன வெள்ளிக்கிழமை நல்ல நாள், நல்ல நாளையில் நம்ம நோன்பு நோக்கம் பண்ணி வெள்ளிக்கிழமையில் நோன்பு நோக்கிறாரு. நோன்பு நோக்கிற நோக்கம் நல்லது தான், ஆனால் அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? படாது. ஏன்? அதற்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லை. இது ஒரு விஷயத்தை புதிதாக உண்டாக்குறது. அதே போல் இருக்கிற ஒரு இபாதத்திலையும் அதிகப்படுத்துகிற ஒரு பிதாவும் வரும். எப்படி? உதாரணத்துக்கு ஃபஜ்ர் தொழுகை 2 ரக்காத்துன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, நாங்கள் கொஞ்சம் நன்மையை கூட எடுத்துக்கணும்னு 3 ரக்காத்தை தொழுகிறாரு ஃபஜ்ருக்கு. என்ன நடக்கும்? சரியாகும்? அது ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லாஹ்வால? அவர் கூடுதலாக தான் செஞ்சார், ஆனால் என்னது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? அதுக்கு அடிப்படை ஒன்று இல்லை. இதே நம்ம உம்ராவுக்கு போகிறோம், தவாஃபு 7 தரம் தான் செய்யணும். ஒரு 10 தரம் செய்வோமே, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, க்ரௌடும் இல்லை, கொஞ்சம் கூட செய்ய முடியும், செஞ்சால் நன்மை தானே வரும். செஞ்சால் சரி வருமா? நிச்சயமாக சரி வராது. இப்படி இருக்கிற ஒரு இபாதத்தில் அதிகப்படுத்தியும் செய்கிறோம். இதுவும் அந்த பிதா ஷர்இய்யாங்கிற வகையில் சேரும். அதே நேரம் இன்னொரு வகை இருக்குது. என்ன? ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்தை வச்சு இபாதத்தில் உருவாக்குறது. என்னது? இப்போ உதாரணத்துக்கு ஒரு இரவில், குறிப்பிட்ட ஒரு இரவில் நான் வெள்ளிக்கிழமை இரவில் மட்டும் ஒரு ஆள் குறிப்பிட்ட ஒரு தொழுகையை தொழுகிறாரு. என்ன? இது நல்ல நாள், இதில் தொழுவோம். இது மூலம் நான் அந்த வளமையாக தொழுதுட்டு வாரவர் ஓகே, ஆனால் தொடர்ந்து இந்த நாளையில் தொழுதா என்கிட்ட கூட நன்மை கிடைக்கும் ஒன்று ஒரு எதிர்பார்ப்போட ஒரு ஆளோட தொழுகிறாரு. என்னது? தொழுகிறது நல்ல விஷயம்தான், ஆனால் இப்படி ஒரு எண்ணத்தோடு அதை செய்கிற நேரம் என்ன நடக்கும்? அது பிதத்தாக சேரும். அதே போல் அக்கீதாவில் வந்த பிதத் தான் பெரிய பிதத். என்னது? கபரடியில் போயிட்டு என்ன அங்கே அடக்கப்பட்டவர்கிட்ட பிரார்த்திக்கிறது. அவங்க நல்லெண்ணத்தில் தான் போய் செய்கிறாங்க. அவர் நல்லடியார், அதில் அடக்கப்பட்டிருக்கிறவர் நல்லடியார், இவர் எங்களுக்கு அல்லாஹ்கிட்ட பரிந்துரைத்து செய்வார், இவர் நம்மளுக்கு தேவையானதை கேட்டு வாங்கி தருவார்ன்ற நோக்கத்தில் செய்கிறாங்க. ஆனால் என்ன, அது அந்த பிதத்தை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? ஷிர்கில் கொண்டு போய் சேர்க்கும் இல்லையா? இப்படி இதை இந்த விடயத்தை சுட்டி காட்டக்கூடியதான் இந்த ஹதீஸ் அமைந்திருக்குது. சார் இப்போ அடுத்தது, இப்போ இந்த பிதத்தில் இல்லாத விடயங்கள் என்ன? இப்போ நம்ம புதுசாக வந்த எல்லாம் பிதத்துன்னு சொல்லியாச்சு. இப்போ இதில் இல்லாத விடயங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம். என்னது? உலக ரீதியான விஷயங்கள். இதுக்கு நாங்கள் ஒரு ஹதீஸை பார்க்கலாம். என்னென்னா, சஹாபாக்கள் இந்த பேரிச்சம் தோட்டத்தில் அந்த சினை அந்த என்னது ஒரு அமைப்பு ஒன்று வச்சுருந்தாங்க. எப்படின்னா, சேர்த்து பாலையை கட்டி வைப்பாங்க. ஏன்னா அந்த உற்பத்தியை கூட்டணுங்கிறதுக்காக அந்த பாலையை கட்டி வைப்பாங்க. அப்போ அதில் உற்பத்தி கூட வருமுங்கிறதுக்காக. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கண்டா, இதை நீங்கள் விட்டுறலாமே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சொல்லி அந்த விடயம் அதோட முடியுது. அடுத்த தடவை வார நேரம் விளைச்சல் எல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ திரும்ப கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு உங்களோட தோட்டங்களுக்கு, என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி இருக்குதுன்னு கேட்ட நேரம் அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் தானே சொல்லிங்க அந்த என்னது அந்த பாலை கட்டி வைக்கிற அந்த அமைப்பை விட சொல்லி அதை விட்டுட்டோம். அப்போ சொல்கிறாங்க என்னென்னா, இது அந்தும் அலமு பி உமூரி துனியாக்கும், உங்களுடைய உலக விடயத்தை பொறுத்தவரையில் நீங்கள் மிகவும் அறிந்தவர்களாக இருக்கின்றீர்கள். ஆக உலக விடயங்களை பொறுத்தவரையில் நீங்கள் உங்களுக்கு உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ நான் புதிதாக ஒன்று உருவாக்குறன்ற நேரம் நாங்கள் இங்கே பேசுகிறது எல்லாமே ஒருவர் மார்க்கமாக இறைவனுக்கிட்ட நன்மையை எதிர்பார்த்து செய்கிற விஷயத்தான் நாங்கள் இங்கே குறிப்பிடுறோம். இது பற்றி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்கண்டா, இத்தபிஉ வலா தப்தஇது. இத்தபிஉ என்ன? பின்பற்றுங்க, வலா தப்தஇது என்ன செஞ்சுறாங்க? புதிதாக உண்டாக்கிறாங்க.
ஏனென்றால் ஃபக்கது குஃபீத்தும், நீங்கள் போதுமாக்கப்பட்டுட்டீங்க. என்ன, உங்களோட மார்க்கம் உங்களுக்கு பூர்ணமாக்கப்பட்டுட்டு, அதால் பின்பற்றுங்க, புதிதாக உண்டாக்கிறாதீங்க. இதே போல் மாலிக் பின் அனஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, மன் இப்ததஅ ஃபில் இஸ்லாமி பித்அத்தன் யராஹா ஹஸனத்தன், ஒரு மனிதர் ஒருவர் இந்த மார்க்கத்தில் இஸ்லாத்தில் புதிதாக ஒன்றை உருவாக்கிட்டு அது நல்லதென்று நினைக்கிறாரு. ஆனால் அவர் நல்லதென்று நினைச்சதுக்கு அவர் உண்மையாக அதில் எண்ணம் என்ன, ஃபக்கது ஸஅம அன்ன முஹம்மதன் ஹானர் ரிசாலா, அவர் உண்மையாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரிசாலத்தில், இந்த தூதுத்துவத்தில், இந்த மக்களுக்கு இந்த செய்தியை எத்தி வைக்க வந்த விடயத்தில் குளறுபடி பண்ணிட்டாங்க, அதாவது பூர்ணமாக அவர் அதை செய்யலை நஅூதுபில்லா என்று அவர் நம்புகிறார். மறைமுகமாக அவர் நம்புகிறார். ஒரு விஷயத்தை அவர் புதுசாக உண்டாக்குறாருன்னு என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மார்க்கத்தை பூர்ணமாக எங்களுக்கு சொல்லித்தரல என்று அவர் நம்புகிறாரு. இது மாலிக் பின் அனஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்லக்கூடிய செய்தி. அதே போல் இதை சொல்லிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கண்டா, அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினாங்க, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. என்ன அதில் எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு பரிச்சயமான வசனம் தான். என்ன, அல்யௌம இன்றைய நாள், அக்மல்து நான் பூர்ணமாக்கிவிட்டேன், லக்கும் உங்களுக்கு பூர்ணமாக்கிவிட்டேன், என்னதை தீனக்கும் உங்களுடைய மார்க்கத்தை இன்றைய நாள் உங்களுக்கு பூர்ணமாக்கிவிட்டேன், வ அத்மம்தும் அலைக்கும் நிஅமதி அதனால் எனது அருளை, இந்த இஸ்லாமுங்கிற இந்த அருளை நான் உங்களுக்கு பூர்ணப்படுத்தி விட்டேன், வரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா, இந்த மார்க்கத்தை நான் உங்களுக்காக பொருந்தி கொண்டேன் என்று இந்த வசனத்தையும் ஓதி காட்டினாங்க. இதில் இந்த ஹதீஸில் ஃபவாயிதுகள், இதில் நாங்கள் எடுக்கக்கூடிய படிப்பினைகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். என்ற நேரம் முடியுது. இதை கூறிக்கொண்டு இந்த வகுப்பை முடிச்சுக்கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.